உண்மையான கோமூத்திரம் பஞ்சகவ்யம் இதை வைத்து ஒரு யாகங்கள் நடத்தினோம் அப்படின்னா அந்த யாகங்கள் மூலியமா வரக்கூடிய அந்த புகை மழையை பெய்விக்கும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. நாம உக்ரகர்மம் எப்படி பண்ணிட்டோம்? கிளவுட் சீடிங்னு பண்றோம். நம்ம மாமிசம் சாப்பிடாம வாழ முடியாதா, அல்ல மாமிசம் சாப்பிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இன்றைக்கும் சில இடங்கள்ல மாமிசம் சாப்பிடாம உயிர் வாழவே முடியாது. ராமாயணத்தை ராமர் சாப்பிட்டாரு, அந்த கேள்வி வரும். எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அவனுக்கும் ஏற்படுமே நினைக்காம இருக்கோம் பாருங்க, அதுதான் பகுத்தறிவு. கடவுள் ஏன் தண்டனை கொடுக்கிறார்? பெரிய வெள்ளம் வருது, பெரிய சுனாமி வருது, பெரிய இயற்கை சீற்றம் ஏற்படுகின்றது, உபாதைகள் வருது, போர் வருது. ஏன் போர் வருது? போருக்கான முக்கிய காரணமே அதுதான். இன்னைக்கு ஆசையின் காரணமாகத்தான் என்ன பண்றோம்? அடுத்தவன் மீது பொறாமை வருகின்றது. ஆசையின் காரணமாக என்ன பண்றோம்? அடுத்தவன் வளர்ந்துட்டானே, நமக்கு வளர முடியலையேன்ற ஒரு ஏக்கம் வருது. அதனால என்ன பண்றோம்? விக்கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈடுபடுறோம். கர்மா, விக்கர்மா, அகர்மான்னு 3 இருக்கு. கர்மானா நீங்க செய்யக்கூடிய செயல், நல்ல செயல்கள், மற்றவங்களுக்கு உதவுறது, அன்னதானம் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு வீடை கட்டி கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு கோயில்களுக்கு ஏதாவது செய்வது, இதெல்லாம் பேர் கர்மான்னு பேர். விக்கர்மானா என்ன? இதற்கு நேர்மாறாக செய்வது, கோயிலை அழிப்பது, கோயிலை இடிப்பது, கோயிலுடைய சொத்தை அபகரிப்பது, அல்லது அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது, அடுத்தவர்களை தாக்குவது, அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டு செல்வது, இது எல்லாமே என்ன? விக்கர்மா. அப்ப 3வது என்ன? அகர்மா. இது 3மே பகவத்கீதையில் வருது. அகர்மானா என்ன? பகவானுக்காக செய்யக்கூடிய செயல். அதுல கர்மாவும் கிடையாது, விக்கர்மாவும் கிடையாது. ஏன்னா அவர் மிலிட்ரியில இருந்து ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு கேஸ் கிடையாது. நானும் நீங்களும் ஷூட் பண்ணா கேஸ் உண்டு. அதே கண்டு தான், அதே தோட்டா தான், அதே நபர் தான் இறந்து போறார். ஆனா என்ன? அவருடைய ஆணைக்கு இணங்க அவர் என்ன பண்றார்? ஷூட் பண்றார் எதிரியை நோக்கி. நாம நம்மளை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு செயற்கை எதிரி யாரு? நம்மளுடைய பகைவன், நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அவரை கொன்று விடுகின்றோம் துப்பாக்கியை வச்சு. அப்ப இதான் 2க்குள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நாம என்ன பண்றோம்? நாமளே நம்மளை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாம ஏற்படுத்திய தீய செயலுக்கு நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அது தீய செயல்னு எப்படி ஐயா சொல்ல முடியும்? அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்மளுடைய காலநிலை மாற்றம், நம்ம இப்ப பயணிக்கும்போது நாம ஏற்படுத்திக்கிட்டதுன்னு இது அப்படி சொல்லிட இப்ப முடியாது. 2 விஷயம், நீ கேட்ட கேள்வியில 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்க கேட்டது என்ன? இதெல்லாம் தீய செயல்கள்னு எப்படி சொல்றீங்க? ஒன்று கால சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய விஷயம்னு சொல்றீங்க. கால சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய விஷயம்னா என்ன? நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, நம்மளோட அன்றாட அதற்கு வாழ்க்கை. தான் என்னன்னா, இது உக்ர கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. உக்ர கர்மானா என்ன அர்த்தம்? உதாரணம் சொல்றேன். உக்ர கர்மானா என்ன? இன்னைக்கு 2க்கும் புரியுதுக்காக சொல்றேன். இந்த உக்ர கர்மானா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய தாய். பிரகிருத்தினா புரியுதா? பிரகிருத்தினா என்ன? இந்த நேச்சர், தமிழ் எப்படி சொல்வீங்க? இயற்கை. இயற்கை. இந்த இயற்கைன்றது நம்மளுடைய தாய். இந்த தாயை எப்படி பாதுகாக்கணும்ன்றது ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. தாயை அதிகமாக அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழ்வது ஒரு சுலபமான வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றோம்? 2 விதத்துல நம்ம செயற்கையா என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த தாய்க்கு கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த தாயில என்ன பண்றோம்? போரிங் போடுறோம். 1000 அடி போர் போடுறோம். என்ன காரணம்? நமக்கு எந்த இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் தண்ணி வேணும். அந்த தண்ணி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அந்த தண்ணியை பயன்படுத்துவதற்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால சொல்றேன். இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா பார்ப்பீங்க, கோடானு கோடி வீடுகள் அடுக்குமாடி கட்டடங்கள் வீடு கட்டிக்கொண்டே போகிறோம். ஒவ்வொரு வீட்லையும் என்ன தேவை உங்களுக்கு? ஒரு தடவை ஒரு சிறுநீர் கழித்தோம் அப்படின்னா 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி தேவை. உண்மையா இல்லையா? அப்போ கோடானு கோடி வீட்டில் ஒவ்வொரு நாளும் 10 தடவை சிறுநீர் கழிச்சிங்க அப்படின்னா பல 1000 கோடிக்கணக்கான தண்ணீர் தேவை. எங்கேருந்து தண்ணீர் வரும்? நம்மளுடைய செயற்கை. நீங்கள் தான் இதை விஞ்ஞானமா? இதுக்கு பேர் விஞ்ஞானமா? உண்மையான கோமூத்திரம், உண்மையான அந்த பஞ்சகவ்யம் இதை வைத்து ஒரு யாகங்கள் நடத்தினோம் அப்படின்னா அந்த யாகங்கள் மூலியமா வரக்கூடிய அந்த புகை மழையை பெய்விக்கும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. நாம உக்ரகர்மம் எப்படி பண்ணிட்டோம்? கிளவுட் சீடிங்னு பண்றோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளவுட் சீடிங்னா என்னன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டர்ல லிக்விட் ஆக்சிஜனை ஃபில்அப் பண்ணி ஹெலிகாப்டர்ல போய் அப்படியே தெளிப்பாங்க. அப்படி தெளித்து கொண்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மழையை உருவாக்கும். இதை நான் முதல்ல எங்கே பார்த்தேன்னா, நான் துபாயில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த குதிரை போட்டி நடத்துவாங்க. வேர்ல்டு துபாய் டர்பின்னு சொல்லி. அந்த குதிரை போட்டி பார்க்கிற வரவங்களுக்கு புழுதி ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு செயற்கை மழையை உருவாக்குவாங்க. இதெல்லாம் விஞ்ஞானமா? இதெல்லாம் உக்ரகர்மம் இல்லையா?
கோடானு கோடி பணம் செலவு. பாதி நேரம் மழை வரும், பாதி நேரம் மழை வராது. அதர்வ வேதத்துல ஒண்ணுமே சொல்லல. எடுத்து நெய்யை எடுத்து பிராமணர்களை வைத்து வேத மந்திரங்கள் முழங்க நீங்க வந்து ஒரு யஜ்ஞத்தை நடத்தினீங்கன்னா மழை தானாக பொழைக்கும்னு சொல்றது. இன்னைக்கு வந்து நல்ல மாடுகள் இல்ல, நல்ல நெய் இல்ல, நல்ல கோமூத்திரம் இல்ல, நல்ல பிராமணர்கள் இல்ல. அப்ப எப்படி மழை வரும்? அப்ப நீங்க எல்லாத்தையும் அழித்து விட்டு உக்ரகிரமத்தை செய்து விட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சின்னு சொன்னால் எப்படி? இரண்டாவது, மரங்கள்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய தம்பிகளைப் போல. அவளும் ஒரு உயிர்வாளிகள் இல்லையா? ஒரு மரத்துக்குள்ள உயிர் இருக்கு. கண்டிப்பா இருக்குல்ல. அவனால அசைய முடியல, பேச முடியல. அதனால அவனுக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டை கட்டுவதற்காகவோ, ஒரு ரோட்டை பண்ணுவதற்காகவோ, பெரிய ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வருவதற்காகவோ எவ்வளவு கோடானு கோடி மரங்களை வெட்டுறோம். இதெல்லாம் வந்து உக்ரகிரமம் இல்லையா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் 2.5 கோடி உயிரினங்களை கொன்று சாப்பிடுறோம். அதெல்லாம் உக்ரகிரமம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் 2 பில்லியன் கிலோஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் பீயிங் ஃபிஷ்டு. எவ்வளவு? 2 பில்லியன் ஃபிஷ் வந்து மீனை பிடிச்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் உக்ரகிரமம் இல்லையா? அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ருசிக்காகவும் நம்மளுடைய புலன் திருப்திக்காகவும் நான் ஏரோப்ளேன்ல போகணுன்றதுக்காக அடுத்த உயிரை கொள்றது. எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம இயற்கைய கஷ்டப்படுத்துறதா ஆ, அப்படிதான் சேருமா? ஏன்னா அந்த காலத்திலயும் ஆதி மனிதர்கள் மிருகங்களை கொன்று சாப்பிட்டு அப்படியே தான் நம்ம இப்போ இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்போவும் நாம அதை ஃபாலோ பண்றோம். இது புதுசா இல்ல வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா இதுதான் சாஸ்திரத்து இதே கேள்விய பாகவத புராணத்துல இந்த கேள்வி வருது. நீங்க கேட்கிற எந்த கேள்வியும் ஆல்ரெடி கேட்டாச்சு. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். அங்க கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம வந்து மாமிசம் சாப்பிடாம வாழ முடியாதா? அல்ல மாமிசம் சாப்பிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இன்றைக்கும் சில இடங்கள்ல மாமிசம் சாப்பிடாம உயிர் வாழவே முடியாது. எங்கன்னா சைபீரியா போறீங்க. சைபீரியா எங்கன்னு தெரியுமா? ரஷ்யாவினுடைய நார்த் மோஸ்ட் பிளானட். அங்க வந்து வின்டர்ல -230 போகும். -230 யோசிச்சு பாருங்க. அவ்வளவு உக்கிரமா இருக்கும். சம்மரே வந்து சில நேரம் 1 டிகிரி 2 டிகிரி இருக்கும். அங்க எந்த விதமான பயிர்கள் விளையாது. எந்த விதமான நீங்க வந்து காய்கள் சாப்பிட முடியாது. எந்த பயிரும் சாப்பிட முடியாது. அங்கேயும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்ப அவர்களுக்கு என்ன வாழ்க்கை? சாலமன் சொல்லக்கூடிய அந்த மீனை பிடித்து சாப்பிடுவது, அல்லது வந்து மிருகத்தை வெட்டி சாப்பிடுவது, இதுதான் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் நீங்க வந்து அந்தமான் காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா, நம்மளுடைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு கூட ஒரு துணி கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி? அவங்களுடைய வாழ்க்கை முறை மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவது தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, புண்ணிய பூமியான பாரத பூமியில பிறந்திருக்கோம். 365 நாளும் விவசாயம் செய்ய முடியும். பொன் விளையக்கூடிய பூமி நம்மள்ட்ட இருக்கு. எதை போட்டாலும் விளையுது. நமக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா அரிசிக்கு? நமக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா ஒரு தண்ணிக்கு? நமக்கு ஏதாவது பஞ்சம் இருக்கா நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய காய்கறிகளுக்கு? பின்ன எதுக்காக கிடைக்கும் போது எதற்காக போய் நாம் மாமிசத்தை வெட்டி சாப்பிடணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. கிடைக்கவில்லை என்றால் செய்யலாம். அதுதான் ராமர் உடனே கேட்பாங்க. உடனே ராமாயணத்துல ராமர் சாப்பிட்டாரு அந்த கேள்வி வரும். அவர் என்ன பண்ணாருங்க? வேட குலத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் காட்டுவதற்காக தின்னார் அவர். அவர் வந்து தினமும் வந்து அவங்களுடைய அரண்மனையில மாமிசத்தை வெட்டி சாப்பிடல. அப்ப அடுத்த உயிர்வாழிகளுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உதாரணம், நல்ல உதாரணம். நல்லா சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய தந்தையினுடைய பிறந்த நாள். தந்தையினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றோம்? தந்தையை சொல்றோம், ஐயா இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒரு ஃபீஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வந்துருங்க. ஒரு பார்ட்டி இருக்கு வீட்டுல. அவர் வரார், உங்க வீட்டுக்கு வரார். உங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் வர வைங்கன்னு அவர் சொல்றார். வர வைக்கிறதுக்காக வைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பெரிய இலையில வைக்கிறோம். பெரிய இலையில ஒவ்வொரு பதார்த்தமும் வைக்கிறோம். அதுல மாமிசம் வைக்கிறோம். மாமிசம் எடுத்து சாப்பிட்றாரு அவர். சாப்பிட்டோன்னே அவருக்கு வந்து ரொம்ப ருசியா இருக்கு. ருசியா இருந்து அவர் கேட்கிறாரு, ரொம்ப ருசியா இருக்கு. என்ன மாமிசம் இது? அப்படின்னு கேட்கிறார். அந்த மூத்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய இளைய தம்பி ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தார் பாத்தீங்க இல்லையா? அந்த புத்தி சுவாதீனம் இல்லாம எந்த பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத நபர் என்ன பண்ணேன் அப்படின்னா, எதுக்கு தேவைதான் நாட்டுக்கு தான் வந்து சுமை. அவரை தான் வந்து கொன்று நான் வந்து ஒரு மாமிசமா படைச்சு உங்களுக்கு படைச்சேன். ஏத்துக்குருவாரா தந்தை? இதைத்தான் நம்ம பண்றோம். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தான் அடுத்த உயிர்வாளிகள். அவர்களால நம்மை போல யோசிக்க முடியல. ஏன்னா 6வது அறிவு இல்ல. அப்ப அதற்காக என்ன பண்றோம்? நாம என்ன பண்றோம்? நமக்கு வந்து 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக, அதுதான் பகுத்தறிவு. என்ன பகுத்தறிவு? எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அவனுக்கும் ஏற்படுமேன்னு நினைக்காம இருக்கோம் பாருங்க. அதுதான் பகுத்தறிவு. நான் என்னை யாராவது வெட்ட வந்தா எப்படி ஓடுறேன்? எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகின்றது? என்னுடைய காலையோ கையோ வெட்டினால் எப்படி கஷ்டம் ஏற்படுகின்றது? ஆனால் ஒரு ஆட்டுக்கோ ஒரு கோழிக்கோ அந்த கஷ்டம் எப்படி ஏற்படாதுன்னு எப்படி சொல்ல முடியும்?
அவங்க வந்து ரொம்ப இன்பமாக சொல்றாங்களே, என்னை வெட்டி சாப்பிட்டு கொள்ளுங்கன்னு சொல்றாங்களா? எவ்வளவு துடிக்கிறாங்க. அப்ப இதுதான் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே போய் அந்த உயிர்வாளியை வெட்டி சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி இந்த உயிர் போறத பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து அவங்களுக்கே சாப்பிடக்கூடிய எண்ணம் நின்னு போகும். அதனால தான் அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடிய ருசிக்காக மாமிசம் சாப்பிடக்கூடியதுக்கு ஒரு வழிமுறை குடுக்கப்பட்டிருக்கு வேத கலாச்சாரத்துல. அமாவாசை அன்று இன்னைக்கு நீங்கள் உயிர் பலி கொடுக்கலாம். யாருக்கு? காளி மாதாவிற்கு அது வந்து இது பண்ணி, அதுல சில மந்திரங்களை சொல்லணும். அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னால் என்னுடைய ருசியை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த உயிர்வாளியை நான் உனக்கின்றி படைக்கின்றேன். இதனால் என்ன ஆகும்னா, அதுல வரக்கூடிய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்த பிறவியில் இந்த பிறவி வந்து இந்த ஆடு வந்து என்னை வெட்டிக் கொள்ளலாம். யாருக்கும் தெரியாது. என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ருசிக்காக நம்ம வந்து கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கோம். பின்ன வந்து தண்டனை கிடைச்சு தான் ஆகணும். கடவுள் தண்டனை குடுத்தா, கடவுள் ஏன் தண்டனை குடுக்கிறார்? பெரிய வெள்ளம் வருது, பெரிய சுனாமி வருது, பெரிய இயற்கை சீற்றம் ஏற்படுகின்றது, உபாதைகள் வருது, போர் வருது. ஏன் போர் வருது? போருக்கான முக்கிய காரணமே அதுதான். நாம எல்லாம் நம்ம ஒருவரை அடித்துக்கொண்டு சாகின்றோம். என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்றால், கோடானு கோடி நம்மளுடைய உயிர்வாளிகளை கொன்று குவித்திருக்கின்றோம். நம்மளுடைய உணவுக்காக. அதனால மாமிசம் சாப்பிடுவதுன்றது எந்த இடத்துல காலத்தினுடைய கட்டாயம் அங்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, உயிர் வாழ்ந்து ஆக வேண்டும் என்றால் கடவுளை வேண்டிக் கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எல்லாம் கிடைக்கிற இடத்துல நம்மளுடைய ருசிக்காகவும் என்னுடைய பிரஸ்டீஜுக்காகவும் இன்னைக்கு எப்படி மாமிசம் சமைக்கப்படுது? பிரஸ்டீஜுக்காக. உண்மையா இல்லையா? நான் வந்து ஒரு செல்வந்தன், நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு வந்து ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, ஊர்ல நான் பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டணுமா? அதனால ரொம்ப துரதிர்ஷ்டம். நம்முடைய தந்தை ரொம்ப மனசுத்தம் அடைகிறார். அதை பார்த்து கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் தன்னுடைய தம்பியை வெட்டுகின்றானே, தன்னுடைய புதல்வனை வெட்டுகின்றானே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறார் அவர். அதனால தண்டனை ரொம்ப கொடுமையானது.